ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க. பேசும் கிரகங்களிலிருந்து உங்கள் நித்யா ராஜேந்திரன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ராகு கேது பயிற்சி ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். புதனுடைய ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு விரயஸ்தானாதிபதியாக வர்ற ராகு உங்களுக்கு நிறைய பிரச்சனைகளை தான் கொடுப்பார். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு திருமணம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஆகாமலாம் இருக்காது. திருமணத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க திருமணத்துக்கு வரனெல்லாம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி பேசி முடிவு பண்ணி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்துருக்கிற ஆண் மாப்பிள்ளையோ அல்லது ஆயில்ய நட்சத்திரக்காரருக்கு பார்த்திருக்கிற பெண்களோ எங்களுக்கு இந்த திருமணத்தில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் சொல்லுவாங்க. எல்லாம் பார்த்து பேசி எல்லாம் பிளான் பண்ணி எல்லாமே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் திடீர்னு எனக்கு ஒரு காதலர் இருக்கார், நான் திருமணம் பண்ணிக்கணும், நான் ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருந்தேன், ஆனால் எனக்கு மனசு உன்னை ஏற்றுக்க முடியலம்மா, சாரி, நான் அந்த பொண்ணை போய் திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆண்களும் சொல்லுவாங்க, பெண்களும் சொல்லுவாங்க. அந்த மாதிரி திருமணங்கள் நின்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நல்லா கவனமாக பார்த்து முடிவு பண்ணுங்கள். அப்படி முடிவு பண்ணும்போது உங்கள் சுய ஜாதகம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியும் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. அது மிக மிக சிறப்பு ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு விரயஸ்தானாதிபதியாக வர்ற ராகு அவங்களுக்கு 2ஆம் திருமண வேலைகளை மிக சிறப்பாக நடத்த விடமாட்டார். அதனால் இந்த வருட கடைசி வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு நவம்பர் மாதம் முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் 2வது திருமணத்துக்கு பார்க்குறது மிக மிக நல்லது ஃப்ரெண்ட்ஸ். திருமணமான ஆயில்ய நட்சத்திரம் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு எப்படி இருக்கும்? ஆண்கள் ஆயில்யமாக இருந்தாலும் சரி, பெண்கள் ஆயில்யமாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ள திருமணமான தம்பதிகளுக்குள்ள கொஞ்சம் பிரிவு அப்படிங்கிற விஷயங்கள் நடக்க தான் செய்யும் ஃப்ரெண்ட்ஸ். ஏதோ ஒரு காரணத்துக்காக நல்லாவே இருப்பீங்க, எந்த பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் திடீர்னு கணவருக்கோ மனைவிக்கோ வேறு ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். ஓகேங்களா? போயே தான் ஆகணும், என்ன பண்ணாலும் நிறுத்தவே முடியல, போயே தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு பிரிவு அப்படிங்கிற விஷயத்த. ஏன்னா விரயஸ்தானம் தான் நடக்குது. உங்களுக்குள்ள கஷ்ட நேரங்கள் அப்படிங்கிறது நடக்கலை. கஷ்டமாக இருந்தது அப்படின்னா சண்டை போட்டு பிரிவாங்க. இது விரயஸ்தானம் நடக்குது. கணவரை விட்டு மனைவியை பிரிக்கணும், இல்லை மனைவியை விட்டு கணவரை பிரிக்கணும். திடீர்னு ஒரு டிரான்ஸ்ஃபர் வந்துடும். ஓகேங்களா? அப்போது இவங்க கிளம்பி போக வேண்டியதாக ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இல்லை வெளிநாட்டு வேலை முதல்ல அப்ளை பண்ணி வச்சுருந்துருப்பீங்க, அது திடீர்னு இப்போ கிடைக்கிற மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்ச நாள் போய் அவங்க பிரிஞ்சிருக்கணும், அப்படி ஆகும். இல்லை அப்பா அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, மாமனார் மாமியாருக்கு உடம்பு சரியில்லை, மனைவியை கொஞ்ச நாள் அம்மாவை பார்த்துக்கிறக்காக அனுப்பி வைக்க வேண்டியதாக இருக்கும். இல்லை கணவருடைய அம்மா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் மனைவி போய் இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதனால் இங்கே கணவர் சிரமப்படணும். ஃபுட்டு கிடைக்காம ஒரு எந்த வேலையும் பழகி வச்சுருக்க மாட்டாங்க ஆண்கள். திடீர்னு மனைவி வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க, ஒரு 10th படிக்கிற குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கும் எல்லாம் செஞ்சு கொடுக்கணும், தனக்கும் எல்லாம் செஞ்சுக்கணுங்கிறக்காக அந்த கணவர் திண்டாடி போவார். அந்த மாதிரி உங்களுக்கு அவங்க வீட்டில் இல்லாமல் ஒரு விரயஸ்தானம் வேலை செஞ்சு உங்களுக்கு சிரமத்தை கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கணவர் மனைவிக்குள்ள சில நல்ல பிரிவுகளை ஏற்படுவதற்கான வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஓகே, கணவன் மனைவியே பிரிந்திருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும்போது குழந்தைகளுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் கொஞ்சம் குறைவு தான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் ஃபாரின் போக முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தாராளமாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிளம்பி ரெடியாக இருங்க. ஏன்னா விரயஸ்தானம் தான் நடக்குது. அப்போது இந்த இடத்த விட்டு உங்களை காலி பண்ணுறதுல ரெடியாக இருப்பார். அதனால் கிளம்பி போகிறதுல ஒரு பிரச்சனையுமே கிடையாது. தாராளமாக நீங்கள் ஃபாரின் போகலாம். ரொம்ப முக்கியமான விஷயம், ஆரோக்கியம் எப்படி இருக்கும்? ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு இப்போது ஆரோக்கியம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கணும் அப்படின்னு காத்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். கிட்னியில் பிரச்சனை இருக்குது, இல்லை பல பாகங்கள் உடம்புல இருக்க பல பாகங்களில் ஏதாவது பிரச்சனை இருக்குது, இதையெல்லாம் அகற்றிடுறது நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா டாக்டர்ஸை. அந்த மாதிரி காலகட்டம் இது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுடைய உடம்புலேருந்து எதையாவது வெளியேற்றிட்டா நல்லது, யூட்ரஸ் ரிமூவ் பண்ணணும் பெண்களுக்கு, அப்படியெல்லாம் இருக்கும் இல்லைங்களா. அது இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பிடிப்பாக இருக்கிற நேரம் கிடையாது. இது விரயஸ்தானம் நடந்துட்டுருக்க நேரமாக இருந்தனால உங்களுக்கு ஒரு விரயம் ஏற்படுறது நல்லது அப்படின்ற மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் தாராளமாக அந்த மாதிரி ஏதாவது ஒரு சிகிச்சைகள் செஞ்சுக்கிறது சிறப்பு தான்.
அதே போல் வயதானவர்களுக்கும் ஏதாவது அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படிங்கிற காலகட்டம் இருந்திருந்தது அப்படின்னா அதை இந்த நேரமாக உபயோகப்படுத்திட்டு நீங்கள் தாராளமாக இப்போது செஞ்சுக்கலாம். ஓகேம்மா, எல்லாம் அகத்துக்கு பிரச்சனைகள் தான், விரயங்கள் தான் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டீங்க. புறத்துக்கு என்னம்மா ஆகும், நான் தொழில் பண்ணிகிட்ருக்கேம்மா, எனக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிக 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 கவனமாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லை அப்படின்னா ஏதோ ஒரு விரயத்தை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்துவார். பண விரயம், பொருள் விரயம், நேர விரயம், அதை விட உங்கள் கஸ்டமர்ஸ் இன்னொரு கடைக்கு போக கஸ்டமர்ஸே உங்களுக்கு விரயமாயிடுவாங்க. அந்த மாதிரி இன்னொரு கடையில் போய் பொருள் வாங்கிட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் மிக 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 கவனமாக இருங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. எப்போவுமே எல்லா பொருளும் ஸ்டாக் வச்சுட்ருங்க. அவங்க கேட்டதும் உடனே எடுத்து கொடுக்குற மாதிரி, அப்படி இல்லைனாலும் நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி உடனே கொடுக்குற மாதிரி அந்த கஸ்டமர்ஸை, அதாவது நமக்கு தெய்வங்கள் மாதிரி இல்லையா, ஒரு வியாபாரிக்கு அவருடைய பயனாளர்கள் தான் அவர் அந்த வியாபாரத்தையே சிறக்க செய்யக்கூடியவங்க. அவங்களுக்கு இவர் கரெக்டாக சப்ளை பண்ணணும். அப்படி பண்ணாதப்போ அவங்க இன்னொரு இடத்த தேடி போயிடுவாங்க. அதனால் அப்படி அவங்க இன்னொரு இடத்துக்கு தேடி போகாத மாதிரி நடந்துக்கிட்டீங்க அப்படிங்கிறது மிக மிக சிறப்பாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த விரயம்தான் உங்களுக்கு ஏற்படும் ஃப்ரெண்ட்ஸ். அதே போல் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்மளை விட்டு போகும்போது முதல்ல பணமும் வராது, அவங்க மூலமாக வர பணங்கள் வராது. அப்புறம் இவ்வளவு நாள் நம்ம அவங்களுக்கு ஒரு சேவை பண்ணி அவங்கள பிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த நேரம், இவ்வளோ கஷ்டப்பட்ட நேரமும் நமக்கு விரயமாயிடும். அதே போல் நம்மக்கிட்ட பொருளும் தேங்கி போயிடும். அதனால் பொருள் விரயமும் ஆகிடும். அதனால் ரொம்ப 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 கவனமாக அந்த கஸ்டமர்ஸ் யாரும் நம்மளை விட்டு போகாமல் பார்த்துக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான இது. ஆனால் இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நேரத்தில் எல்லா விரயங்களுமே ஏற்படக்கூடிய அளவில் தான் இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருந்து உங்கள் விரயங்கள்கிட்ட இருந்து உங்களை காப்பாற்றிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த பூரட்டாதியில் இருக்கிற ராகு நிறைய விரயங்களை தான் ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கார். அதனால் மிக கவனமாக இருந்து உங்கள் வாழ்க்கையை நீங்கள் காப்பாற்றிக்கணும். சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா பதிவுகளும் உங்களுக்கு கிடைக்கும். லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிங்கன்னா எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.